வணக்கம். இன்று தெரிந்து தெளிதல் அதிகாரத்தின் 4வது குறள். நம்ம எப்பயுமே என்ன செய்வோம்? ஒருத்தரை பார்த்துட்டோன்னு சொன்னாக்கா அவங்கக்கிட்ட இருக்க நல்ல குணங்கள் என்ன, கெட்ட குணங்கள் இல்லை, எல்லாருமே நம்ம ஆராய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், மற்றவங்களோட போய் என்ன பண்ணுவோம், பேசுவோம். அது இயல்பு தானே, இவங்க இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? இது எது தான் நமக்கு அதனால் நல்லது ஏதாவது நடக்குதா? என்ன நடக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மன்னனுக்கும் நாம் அப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது. ஒரு மன்னவனுக்கு என்ன முக்கியமான வேலை என்றால், அவனுடைய அமைச்சரவையில் மிகச்சிறந்த கல்வியாளர்கள், ஒழுக்க சீலர்கள், மக்கள் உணர்வை புரிந்தவர்கள், மக்கள் துன்பங்களை புரிந்தவர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் பங்கேற்க வேண்டும். அவர்கள் அமைச்சராக இருக்கலாம், அமைச்சருக்கு அடுத்த தகுதி எந்த தகுதியில் வேணாலும் இருக்கலாம், அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர்கள். அப்போ நம்ம எண்ணத்தை தான் அவங்கக்கிட்ட சோதிக்கிறது. சும்மா கண்ட உடனே நீ இந்த போஸ்ட்டில் இரு, நீ இந்த போஸ்ட்டில் இரு அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா எதுவுமே உருப்படாது, விளங்காமல் குட்டிச்சவராக போயிடும். ஒருவனுக்கு என்ன தெரிகிறது அது வேணும். புத்திசாலித்தனம் என்ன அவனுக்கு? மக்களை எப்படி கையாளுவான், மக்கள் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு சொல்லுவான், இதெல்லாம் வேணும். கண்ணை மூடிக்கிட்டு நம்மளை எல்லாருக்கும் ஒரு பதவி கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடாது. அதை அவன் ஒருபோதும் ஒரு மன்னன் செய்யக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, குணம் நாடி குற்றமும் நாடி, குணம் நாடி குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். குணம் நாடி குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். ஒரு மனிதனின் நல்ல குணங்கள் எவை? அவனிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் எவை? இல்லைன்னா அவனுக்கு எதில் அறிவு கம்மியாக இருக்குது? இதையெல்லாம் நம்ம சோதிக்கணும், பார்க்கணும். பார்த்து அவற்றுள் எது அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ப அவனுக்கு பதவியை தரலாம் அல்லது நிராகரிக்கலாம். மிக்க குழல் என்றால் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு அரச சபையோ அமைச்சரவையோ ஒரு விளையாட்டு இடம் கிடையாது. அந்த இடத்துல மிகச்சிறந்த அறிஞர்களும் ஆய்வாளர்களும் மக்களை தெரிந்த நுண்ணறிவாளர்களும் சுற்றுச்சூழல் அறிபவர்களும் பகையாளியை அறிபவர்களும் அவ்வளோ பேர் இருக்கணும். அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒரு பதவியை நாம் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அதில் எது அதிகமாக இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். யார் பண்ணணும்? அந்த மன்னன் தான் செய்யணும். ஒரு மனிதனை நான் அப்பாயிண்ட் பண்ண போகிறேன், அவனுக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்கணும், ஒரு வேலை கொடுக்க வேண்டும் அரசவையில்னா அது நாடி தான் கொடுக்க வேண்டும். அதனால் நல்ல குணங்கள் தீய குணங்கள் அவருடைய அறிவுக்கு ஏற்ப, அறிவே இல்லைன்னா விட்டுடலாம், அவனுக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. குணம் நாடி குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடி, அதில் எது அதிகமாக அவனுக்கு அறிவு ஆற்றலாக இருக்கிறதோ அப்போ அவனுக்கு வேலை கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொடுக்காதீர்கள். உங்கள் அமைச்சரவை வீணாக கெட்டு நாடு கெடுவதோடு மக்களும் கெட்டு நீயும் கெடுவாய் என்று மன்னனுக்கு அழகாக எடுத்துரைக்கிறது இந்த குறள். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் இணையலாம்.